சீக்கிரம் மந்திரத்தை சொல்லி தொலையா. பொம்மி ஆவி வந்துச்சுன்னா நம்ம எல்லாரையும் கொன்னுடுயா. சீக்கிரம். குரு ஆத்ம தவத்துல இருக்காரு, கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்க. யோ, இந்த மாதிரி பில்டப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. கடைசியில அந்த பொம்மி ஆவி கிட்ட அடி வாங்குறது தான் மிச்சம். ஏதாவது சீக்கிரமா பண்ணி தொலைங்க ஐயா. அமைதியா இருங்க. மனுஷரிங்க சாமி. யோ சும்மா இரேன் ஐயா. என்னாச்சு ராணி? எதுக்கு இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருக்க? இதுக்குள்ள யார் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? சித்தி, தாடிகார சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அன்னைக்கு நம்ம வீட்ல நல்லவ மாதிரி வந்து பேசினிருந்தால அந்த சுஹாசினி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஐயோ, என்ன ராணி சொல்ற? ஆமா சித்தி, தாடிகாரன், தாத்தா, தாமரை அக்கான்னு எல்லாரும் இப்ப ஆபத்துல இருக்கிறாங்க. ஐயோ, என்ன சொல்ற? தாமரக்கா இப்பதானே மெடிக்கல் ஷாப் போனாங்க. ஐயோ, போற வழியில தான் கட்டிக்கிறாங்க. ஏய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராணி. நீங்க எதுவும் பயப்படாதீங்க, ஜான்சி மேடம் பாத்துப்பாங்க. நானும் இப்போ அங்க போகணும். நீங்க பாட்டியாண்டே இருங்க. ஏதாவதுன்னா உடனே எனக்கு போன் பண்ணுங்க. சரி. அந்த சுஹாசினிய ஒழிச்சு கட்டினாதான் நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்க முடியும். அதுக்கு நீங்க நான் ஒரு வழி பண்ணிட்டு வரேன். நீங்க பாட்டிய பத்திரமா பாத்துக்கோங்க. சரியா? வந்துடுறேன். ஐயோ தமன்னா, இங்க இருக்கிற விளக்கெல்லாம் அணைஞ்சிருக்கு. இது அணைஞ்சிருக்கிற அறிகுறியை பார்த்தா பொம்மி கண்டிப்பா இங்க வந்துருவா. ஐயோ, எங்க போய் ஒளியறது தெரியலையே. தமன்னா, நாம இங்கே இருந்தா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து. நம்ம 3 பேரும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம். வா 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 வா, சீக்கிரம் வா. வந்துட்டாடா, வந்துட்டா. அம்மா, எதுவும் சாப்பிடாம இருக்க? ஃப்ரூட்ஸ் ஆச்சு கட் பண்ணி கொடுக்கவா? இல்ல, எனக்கு எதுவும் வேணாமா. என்னம்மா இது? நீ இப்படி சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா எப்படி? மாத்திரை மருந்தெல்லாம் நிறைய இருக்குமா சாப்பிடறதுக்கு. எப்பவும் அப்பாவும் சித்தார்த்தும் இந்த வீட்டுக்கு திரும்ப வர்றாங்களோ அது வரைக்கும் என் தொண்டைக்குழியில சாப்பாடு இறங்காது. தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதம்மா. என்னம்மா சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க? சரி, குடிக்க ஏதாச்சும் ஜூஸ் எடுத்துட்டு வரவா? சரி, தண்ணி மட்டும்தா. அம்மா, தண்ணி காலி ஆயிடுச்சு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்கடா போன அவ? ஆமாடா, வந்தா சுட்டு தள்ளிடண்டா அவள. ஏய், இதாண்டா இங்கே இருப்பா. உங்களை என்ன பண்றேன்னு ஏங்கிட்டியா? நான் தேடி பாடுறா. மரியாதையா வந்துரு. யாராண்ட என்னடா
நீங்க பெரிய ரவுடியா டமா துண்டு துப்பாக்கி வச்சு மிரட்டா நான் பயந்துருவேனா? எங்க ஏரியாக்கு வந்து கேட்டு பாருடா. போட்டன்னு வச்சுக்க. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. சரிம்மா. அங்க ஒரு கார் போயின்னு இருக்குது பாருங்களேன், அந்த காரை ஃபாலோ பண்ணுங்கண்ணா. இதோ போறேம்மா. ஸ்டேஷன்ல சித்தார்த் ஐயா 2 பேருமே இல்ல. அந்த இன்ஸ்பெக்டர் எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காருன்னு சொல்றாங்க. ஐயோ, கண்டிப்பா அந்த சுஹாசினி சொன்ன இடத்துக்கு தான் இன்ஸ்பெக்டர் 2 பேரையும் கூட்டிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ எங்க இருக்க? மேடம், நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் போயின்னு இருக்கிறேன் மேடம். விடாத ராணி, அவ நிச்சயமா அந்த இடத்துக்கு தான் போவா. நீ ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணு. நான் ஃபாலோ பண்றது தெரிஞ்சா அவ கண்டிப்பா ரூட்டை மாத்திருவா. கேர்ஃபுல்லா இரு என்ன? சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். மேடம், நீங்க சீக்கிரமா அங்க வந்துருங்க மேடம். ஓகே ராணி.